Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல டார்க் மாடல் சீசன் 1 முடிச்சிருப்போம். அதுல நம்ம ரிவெஞ்சுக்கு தயாராயிருப்பான். இந்த பக்கம் வின்டர் டைம்ல ஸ்கூல்ல டீச்சர் நம்மோட போட்டோவை பார்த்து இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு வரப்போறது இல்லையான்னு யோசிச்சாங்க. டயோன், ஹாபியோல், ஹோனம், ஜிஹே, சியோஹோலாம் ஒட்டுக்கா போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஹாபியோல் சியோஹோ கிட்ட நம் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு கேட்டா அவன் இல்லன்னு பதில் சொன்னான். அந்த ஈவினிங் சியோஹோ நம் கிட்ட இனிமேல் ஸ்கூலுக்கு வரப்போறது இல்லையான்னு கேட்டான். வந்து என்ன பிரயோஜனம்னு நம்ம சொன்னா நீ வருவேன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம காணாம போயிட்டேன்னு சியோ சொன்னா. என்னால பழைய நிலைமைக்கு திரும்ப முடியலன்னு எந்த ரியாக்ஷனும் இல்லாம நம்ம சொன்னா. நீ பெட்டர் ஆகணும்னா அட்லீஸ்ட் நீ உன் லைஃப்ல ஒரு பார்ட்டாச்சும் நீ நார்மலா இருக்க ட்ரை பண்ணணும்னு சியோஹோ கேட்டான். நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல. நான் நல்லாதான் இருக்கேன். நான் நிஜமாவே நல்லாதான் இருக்கேன்னு ஜன மாதிரி சொல்லி இந்த ப்ராஜெக்ட்ல கனெக்ட் ஆன எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்க போறேன். எல்லாரையும் கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகலாம். அதுக்கப்புறம் வேணா என்னால சிரிக்க முடியும்னு சொல்லி நம் நகர்ந்தான். அதை பார்த்த சிஹோக்கு அவன் சின்ன வயசுல அந்த கொற்ற மலையில இருக்கப்போ அவன் பழி வாங்கணும்னு நினைச்சான். அந்த மாதிரிதான் அவன் இப்ப அவனுக்கு தெரிஞ்சான். நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சிஹோ சொன்னான். இன்னொரு பக்கம் போன்ல ப்ரொஃபசர் பேசிட்டு இருந்தான். அவங்க கிட்ட ஒரு பினான்சியல் ஆள் கால் பண்ணி பேசினான். அப்ப ப்ரொஃபசர், சார் என்கிட்ட டைரக்டா பேசாதீங்கன்னு சொல்ல, நீ ரொம்ப கவலைப்படுற. நீ என்ன நம்பலாம். உன்னை ஹர்ட் பண்றதுல எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. சரி சொல்றத கேளு. என் ட்ரீட்மெண்ட்காக லைஃப் ஃபுல்லா நான் பினான்சியல் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். ஆனான்னு சொல்றப்போ பின்னாடி இருந்து அந்த ஆளோட போனை ஒருத்தன் பிடுங்கனா. பார்த்தா நம் தான் அங்க இருந்தான். நான் யாரையும் உள்ள விடாதுன்னு சொன்னனே, எப்படி நீ உள்ள வந்தேன்னு அந்த ஆள் எழுந்து கேட்டான். பார்த்தா சிவஹா அவனோட ஆளுங்களை அடிச்சு போட்டிருந்தான். அந்த ஆள் அதை பார்த்து நம் கிட்ட யாரா நீன்னு கத்துனான். நம்ம ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறந்தான். அவன் கண்ணு ரெட் கலர்ல இருந்தது. வேகமா அவனோட ஷார்ப்பான கையால அந்த ஆளோட தோல்லே குத்துனான். அந்த ஆள் வலியில துடிச்சான். ரொம்ப நாடகம் போடாத, உனக்குள்ளதான் இன்னொரு லைஃப் இருக்கே, இந்த காயம் உடனே ஆறிடும்னு நம் சொன்னான். அதை கேட்ட அந்த ஆள் உனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியானா. மறுபடியும் நம்ம அவனோட இன்னொரு தோலை குத்தி கோவமா இந்த ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருப்பாங்களோ அத்தனை பேரோட பேரை சொல்லுன்னு கேட்டான். அப்ப மறுபடியும் கிரீன் கலர்ல அவன் கண்ணு மாறுச்சு. அப்படி சொல்லலன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாகும்னு சொல்லுச்சு. அப்ப அந்த பக்கம் ப்ரொஃபசருக்கு கால் வந்தது. அதை எடுத்து அவன் பேசினப்போ, ஹே சார்ஜ் இல்லைன்னு அந்த ஆள் சொன்னான். பார்த்தா அந்த கிரீன் ஐ அவனை கண்ட்ரோல் பண்ணி, நான் கால் பண்ணதே உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான். உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். நீ சொன்னது சரிதான். நான் என்னோட டைரக்டா கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்ல வச்சது. ப்ரொஃபசர் அதை கேட்டு முழிச்சிட்டு இருந்தான். அப்ப நம்மோட உடம்புல இருந்து அந்த கிரீன் ஐ வெளியே வந்து கீழே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் இதை பாத்துக்கிறேன். நீ இப்போ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு. நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸும் கண்டுபிடிக்கிற வர ப்ராஜெக்ட் நடக்கிறது தான் நல்லது. நீ அவங்கள பத்தி தேடுறத அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி பாத்துக்கோ. மத்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவனுக்கு எலி மாதிரி ஓடி ஒளிஞ்சிருவானுங்க. அது நம்ம பழிவாங்கறத தள்ளிதான் போடும். அதனால அவன் டைமையும் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ கண்டுபிடிக்கிறதுல போக்கஸ் பண்ணுன்னு சொல்லி நம்கிட்டயே அது திரும்பி வந்தது. சியோஹோவா அதெல்லாம் கவனமா கேட்டுட்டு இருந்தான். அவங்க 3 பேரும் அங்கிருந்து போக இங்கே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தது. ஏதோ உணர்ச்சி இல்லாத மெஷின் மாதிரி நம் டார்க் மார்டலுக்கு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸ தேடிட்டு இருந்தா. அதே சமயத்துல மத்தவங்க அவங்க லைஃப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் எப்பவும் செய்யறது தொடர்ந்தாங்க. சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. மத்த சில பேர் மாற்றத்துக்கு ஒத்து போனாங்க. ஒரு வருஷம் இப்படியே கடந்து போச்சு. எல்லாரும் ஒவ்வொரு விதமா வளர்ந்தாங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து நின்னு இங்கதான் அந்த இன்வெஸ்டர் இருக்கானான்னு கேட்க அந்த கிரீனை ஆமா நம்பலான்னு சொல்லுச்சு. உள்ள ஒருத்த உட்காந்து ஆப்போசிட்ல நடக்கிற ஃபைட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுல ரெட் ப்ரொடெக்டர் போட்டவன் சண்டை போட்டு தோத்ததால அவனோட ஹெல்மெட்டை தூக்கி போட்டு இன்னொருத்தனை திட்டிட்டு வெளியே இறங்க போனான். அப்ப கோச், அதை பத்தி கவலைப்படாத ஜின்யோக், நீ போய் பிரேக் எடுன்னு சொன்னாரு. அங்க ஜின்யோக் தான் பாடி பஃப் ஆகி இருந்தான். அப்ப ஜின்னோட கோச் அந்த பையனுக்கு வாய் அதிகம்னு சொன்னாரு. பக்கத்துல இருந்தவ, கோச் நீங்க ஜின்ன இங்க அடிக்கடி கூப்பிட்டு வரீங்களா? அப்ப நான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னா. நானா அதை பண்ணல. ப்ரோ கோச்சுங்க தான் ஜின்ன ஃபைட்டரா பார்ட்னருக்கு கூப்பிடுறாங்க. அவன் ஃபைட்டர்ஸோட பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சு அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இருக்கு. அவன் ஆல்ரெடி ப்ரோ லெவல ரீச் பண்ணிட்டான். அவன் கூட கான்ட்ராக்ட் போட நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவன் சீக்கிரம் ஒரு கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலா இறங்கிட்டான். இங்க இருக்க மத்த ஃபைட்டர் இவனை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு கோச் சொன்னாரு. இதெல்லாம் அந்த முன்னாடி சண்டை போட்டவன் கேட்டு கடுப்பானா. ஜின் இந்த லாஸ்ட் 1 இயரா பெட்டரா தான் மாறி இருக்கான்னு கோச் சொன்னாரு. அப்ப அந்த பையன், அப்ப ஜின் என்கிட்ட ஃபுல் பொட்டன்ஷியலா காட்டலையா? கோச் எனக்கு எதுவும் சொல்ல வராருன்னு கோவப்பட்டான். அப்ப பின்னால நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்தவன் கேட்டு உள்ள வந்தா. அதை பார்த்து அந்த பையன், டே பையா இந்த கிளவுஸ் அதோட இடத்துல வச்சிருன்னு தூக்கி போட்டா. நம்ம அதை பார்த்து புரியாம நின்னா. அந்த பையன் பாட்டுக்கு அதை கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப நம்ம அதை தூக்கி அவன் மண்டையிலே போட்டான். அதை பார்த்து இன்னும் கோவமாகி திரும்பி அவன் கெட்ட வார்த்தையிலேயே கூப்பிட்டு கத்துனான். அங்கிருந்து ஜின் திரும்பி பார்த்தான். நம்ம ஆச்சரியப்பட்டான்.
அந்த பையன் திரும்ப அந்த கிளவ நம்ம மேல தூக்கி போட்டான். ஆனா நம்ம அதை சென்ஸ் பண்ணி அதுல இருந்து விலகுனா. அந்த பையன் எப்படி இவன் அதுல இருந்து விலகுனான்னு ஷாக் ஆனா. என்னடா பண்றேன்னு கோச் அவனை கத்துனாரு. அந்த பையன் நம்ம பார்த்து உன் பேர் என்னன்னு கத்துனா. ஏய் சும்மாடா, உன் கோச் என்னன்னா நீ என்ன வேணா பண்ணுவேன்னு கோச் அவனை கேட்டாரு. அப்ப நான் திரும்பி அந்த பையன்ட்ட யாரு என் பேரான்னு கேட்டான். அப்ப கரெக்டா ஜின் வந்து தடுத்து சாரி இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என் தம்பி மாதிரின்னு சொன்னான். அந்த பையன் ஜின்னை பார்த்து முறைச்சான். அப்ப அங்கிருந்த ரூம்குள்ள தெரியாம ஜிம்குள்ள வந்துட்டானா? இவன் வருவான்னு உனக்கு தெரியாதான்னு சந்தேகமா கேட்டாரு. ஆமா கோச், நான் அவனை வெளியே விட்டுட்டு வந்துடுறேன்னு ஜின் பொறுமையா சொன்னான். கோச் யோசிச்சுட்டு நம்மோட தோலை தட்டி சரி நீங்க க்ளோஸா இருக்கனால வேணும்னா கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினாரு. அவங்க 2 பேரும் பேசாம அங்க அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல அது இல்ல. இவ்வளவு நாள் எங்க போன நீ? என் ஃபேமிலி உன்னை பத்தி கவலைப்பட்டாங்க. எதுவும் பிரச்சனையான ஜின் கேட்டான். நான் பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொன்னா. பாத்துக்க வேண்டியதான் ஜின் கேட்க ஆமா அந்த விஷயத்தால நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன்னு ரியாக்ஷனே இல்லாம சொன்னா. அதை பார்த்த ஜின் யோசிச்சு நான் தாத்தாவை பத்தி கேள்விப்பட்டேன், உனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல வரப்போவே இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், என்னை பார்த்ததை பத்தி ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாத, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா திரும்ப வரேன்னு நம்ம சொன்னா. சரி கவலைப்படாத, உனக்கு உன் காரணம் இருக்கலாம், நான் தலையிடலன்னு ஜின் சொல்லி எழுந்து அட்லீஸ்ட் நான் டின்னர் ஆச்சும் வாங்கி தரேனே, உன்னை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லி அங்கிருந்து நடந்தா. வேணாம்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே இந்த 1 வருஷமா எதுவும் மாறல. ஜின்யோக்கு அப்படிதான் இருக்கான் கைண்டா. ஆனா நான் அவனுக்கு ஒண்ணும் பண்ணதில்ல, பண்ணவும் முடியல. எனக்கு எதுவும் புரியல. எப்படியா இருந்தாலும் நான் இப்ப அந்த ஆள் மேலதான் போக்கஸா இருக்கணும்னு அந்த ரெட் ஷர்ட் போட்ட ஆளை நம்ம நினைச்சான். அங்க ஜின் கிட்ட சண்டை போட்டு நம்ம பார்த்து அவனோட லாக்கர் டோரை வேகமா சாத்தி நம் கிட்ட போயிட்டு அவனை கூப்பிட்டா. முன்னாடி நடந்ததுக்கு சாரி, நான் நீங்க வேலை செய்யறவன்னு நினைச்சிட்டேன், உன்னை பார்த்ததுமே நீ ஒரு அத்லீட்னு எனக்கு தெரிஞ்சது, என் கூட சண்டை போடுறியா, நான் சீக்கிரமே ப்ரோ ஆக போறேன், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் உனக்கு எப்பவும் கிடைக்காதுன்னு அந்த பையன் சொல்ல கோச் அதை கேட்டு இருந்தாரு. வெளியே வந்து இவன் எப்போ இப்படிதானான்னு கோச் கேட்டாரு. ஆமா இவன் இப்படிதான், இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்களை போட்டு சாவடிக்கிற நிலைமைக்கு தள்ளுவான்னு அந்த பக்கத்துல இருந்தவன் சொன்னான். நம்ம அந்த ரெட் ஷர்ட் கிட்ட எப்படி போக முடியும், இங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஈவினிங் வர வெயிட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ கிரீனே வெளியே வந்து அவனோட அட்டென்ஷனை கிராப் பண்ணு, நீ அவன் கூட தனியா இருக்க வாய்ப்பு கிடைக்கும், அவன் MMA ஃபைட்டோட ஃபேனு, அவன் டேலண்டான ஃபைட்டரை பார்த்து சும்மா இருக்க மாட்டான், அவங்கள ஹையர் பண்ண பார்ப்பான், அவன் கிட்ட நீ ஒரு நல்ல ஃபைட்டர்னு காட்டிக்கோன்னு சொல்லுச்சு. இப்பவா இங்க யான்னு நம்ம கேட்டான். இதுதான் பெர்ஃபெக்டான சான்ஸ், உன் பக்கத்திலேயே சண்டை போட ஆள் இருக்குன்னு சொல்லி அந்த கிரீனே நமக்குள்ள போச்சு. அந்த சண்டை போட சொன்ன பையன் நம்ம கிட்ட கிளவுஸ கொடுத்து இதை போட்டுக்கோ, ரிங்ல நான் அவன் கூட பார்த்து சண்டை போடுறேன்னு சொன்னா. அதை கேட்டு உனக்கு ரொம்ப தலகணும்னு நம்ம சொன்னா. அப்ப கோச் வந்து நீ என்ன பண்ற, இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இருந்தா நீ ப்ரோ ஆக முடியும் நம்புறியான்னு அவனை திட்டிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த பையன் கிட்ட தலையில மாற்ற காடை தூக்கி வீசி எனக்கு இது தேவையில்லை நீ போட்டுக்கோன்னு சொன்னான். அங்கிருந்து அந்த ரெட் ஷர்ட் ஆளும் மத்தவங்களும் பார்த்தாங்க. கிரீன் ஐ வெளியே வந்து சூப்பர், எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க பாருன்னு சொல்லுச்சு. அப்ப நம்ம அவனோட ஷர்ட்டை கலட்டினா அந்த ரெட் ஷர்ட் போட்ட ஆளு கோச். கோச் பக்கத்துல இருந்தவன் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆனாங்க. அந்த சண்டை போட்ட பையன் கடுப்பாகி ஓ அப்ப நீ உண்மையா சண்டை போட சொல்றியான்னு ரிங் கிட்ட போனா. கோச் அவனை தடுக்க போனப்போ அந்த ரெட் ஷர்ட் ஆள் அவரை தடுத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், அவனை பார்க்க கான்பிடென்டா தெரியுதுன்னு சொன்னான். கோச் பக்கத்துல இருந்தவன் இவன் ஜின்னோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, இவன் கண்டிப்பா ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லைன்னு சொன்னா. நம்மோட பாடியில பேக்ஸ் எல்லாம் வச்சு பஃபியா இருந்தது. ஆப்போசிட்ல இருந்தவன் என்னவா இருந்தாலும் இவன் வெறும் சின்ன பையன்தான், அவனுக்கு ப்ரோ MMA ஃபைட்டர்னா யாருன்னு காட்டுறேன்னு கோவமா நினைச்சா. அவன் ரொம்ப மோசமான சண்டைக்காரன், அதனாலதான் ஜினியோக்கு அவன் கூட சண்டை போட்டு அவனை டயர்டாக்க ட்ரை பண்ணுவான். ஜினியோட ஃப்ரெண்டுக்கு அடிப்படக்கூடாதுன்னு நான் நம்புறேன்னு கோச் சொல்லி கிட்ட நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரிஞ்சுதானே பண்ற, உனக்கு இந்த மாதிரி சண்டையில அனுபவம் இருக்குதானேன்னு கேட்டாரு. பக்கத்துல இருந்தவன் நம்மோட போஷரே சரியில்லைன்னு யோசிச்சான். கோச்ச பார்த்து முழிச்சு எனக்கு தெரியும்னு சொன்னா. எதிரில இருந்தவன் திடீர்னு ஷாக் ஆகி முழிச்சான். நீ நினைச்சதை விட நான் நிறைய சண்டை போட்டு இருக்கேன், நம்மோட கண்ணு ரெட் கலர்ல மாறிச்சு, ரொம்ப அதிகமா பண்ணாத, வந்த வேலையை மட்டும் பாரு டார்க் மார்டல் கிட்ட சொன்னா. கவலைப்படாத நான் அதை பாத்துக்கிறேன்னு ரெட் ஐ சிரிச்சுட்டே சொல்லுச்சு. அவன் என்ன பார்த்து சிரிக்கிறானா, எவ்வளவு தைரியம் இருந்தா சிரிப்பான், உன்னை சீக்கிரம் முடிச்சு கட்டுற, அதுக்கப்புறம் யாரு சிரிக்கிறாங்கன்னு பாப்போன்னு எதிரில இருந்தவன் கோவப்பட்டான். அந்த பெல் சத்தம் கேட்டது எதிரில இருந்தவன் ஓடி வந்தான். ஆனா திடீர்னு ஸ்டாப் ஆகி மேல பார்த்தா ஏறி குதிச்சு அவனோட முகத்திலேயே அவனோட முட்டிய வச்சு அடிச்சான். அவன் வழியில ஒரு செகண்ட் நின்னு பாக்குறதுக்குள்ளேயே மறுபடியும் அவனோட முகத்துல பஞ்ச் பண்ணி விட்டு சைட்ல குத்தி அவனை ரிங் கிட்ட போக வச்சான்.
அவன் அங்க போய் மூச்சு வாங்குறப்போ சிரிச்சுட்டே வந்து அவனை மறுபடியும் அடிச்சான். அவனோட கால்ல அடிச்சப்போ அவனுக்கு செம்ம வலியாகி கத்துனான். அந்த பையன் வலி தாங்க முடியாம கத்தி கீழே விழுந்தான். அதை பார்த்து கோச்சும் பக்கத்துல இருந்தவனும் ஷாக் ஆனாங்க. என்ன நடக்குது? அவன் சாதாரண பையன் மாதிரி தெரியல. எதிரில இருக்கவன் ஒரு அடி அடிக்கிறதுக்குள்ளேயே அவனை கீழே தள்ளிட்டான். அதுவும் ப்ரூவ் ஆக போறவன. அதுவும் இல்லாம அந்த கிக் அது எவ்வளவு அவனை சேதப்படுத்தி இருக்கணும் கோச் யோசிச்சாரு. அந்த பையனோட கால் நடுங்கிட்டு இருந்தது. இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல நினைச்சான். கோச் வெளியே இருந்து போதும் 2 பேரும் ரிங்க விட்டு வெளியே வாங்கன்னு கத்துனாரு. இல்ல, நான் இன்னும் முடிக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட நான் தோக்க போறது இல்ல. ஏதோ தெரியாம அவன் என்ன அடிச்சிருக்கலாம்னு கோவப்பட்டான். அப்ப அந்த ரெட் ஐ இது போதும் தானே, இல்ல இன்னும் வேணுமான்னு கிட்ட கேட்டுச்சு. அந்த இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறான்னு திரும்பி பார்த்து கேட்டான். அவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலான்னு ரெட் ஐ சொல்லுச்சு. அந்த இன்வெஸ்டர் நம்மோட ஃபைட்டை பத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். சரி, அப்ப இதோட நிறுத்திக்கலாம்னு கிளவுஸ கழட்ட போனான். அப்ப அந்த பையன் அவனை அடிக்க வரத சென்ஸ் பண்ணி அந்த பையனோட முகத்திலேயே அவனோட கை முட்டியை வச்சு அடிச்சான். அந்த பையன் நல்லா குறைஞ்சு கீழே விழுந்தான். சுத்தி இருந்த எல்லாரும் அதை பார்த்து வியந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜிம் லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ் வெடிப்பு, காட்டுத்தீ, அந்த பையன் அவனோட குடும்பத்தை 2 முறை இழந்துட்டான். அந்த வலியை தனியா எப்படி தாங்கிக்கிறானோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு யோசிச்சான். அப்ப கோச் கூட இருந்த ஆளு உள்ள வந்து, இங்கதான் இருக்கியா? உன்னதான் தேடிட்டு இருக்கேன். அந்த பையன் தானே? யாராம? இப்ப நடந்ததை சொன்னா உன்னால நம்ப முடியாது. உங்க கூட சண்டை போட்டானோ அந்த பையன், அவன் நம்ம ரிங்ல ஏத்தி சண்டை போட வச்சான்னு அவன் சொன்னதை கேட்டதும் ஜின் கோவப்பட்டு அங்க இருந்து வேகமா வெளியே ஓடுனான். வெளியே வந்து, என்ன பண்றான் இவன், கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றப்போ ரொம்ப லேட். அவன் ஆல்ரெடி சாகுற நிலைமைக்கு போயிட்டான். எதுக்கோ நான் ஆம்புலன்ஸ கூப்பிட்டு இருக்கேன். ஆமா, யார் அந்த பையன்? ப்ரொஃபஷனல் ஃபைட்டரா? அப்படி இருந்தா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமேனு கோச் கேட்டாரு. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம தான் வின் பண்ணான்னு சொல்றீங்களான்னு ஜின் கேட்டான். கன்சுமிட்ற வேகத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சொல்ல போனா அவன் இன்னும் அந்த சண்டையை அடக்கிட்டுதான் இருந்தான்னு கோச் சொன்னாரு. நம்ம எங்கான்னு சுத்தி முத்தி ஜின் பார்த்தான். அப்ப கோச் கூட இருந்தவன் வந்து அவன் அப்பவே கிளம்பிட்டான். அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான்னு அவன் சொன்னான். இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்டரும் நம்ம கார்ல இருந்தாங்க. சரி, தனியா பேசணும்னு சொன்னால, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொன்னான். அந்த பக்கம் ஜிம்ல எது நம்ம வந்திருந்தானா, ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு ஹாபியர் ஜின்ன போட்டு திட்டிட்டு இருந்தா. நீதான் சொன்னியான்னு கூட இருந்தவனை பார்த்து ஜின் கேட்டான். அட்லீஸ்ட் அவன் போன் நம்பராச்சும் வாங்கினியா? அவன் பழைய நம்பர் ஒர்க் ஆகல. அவன் என்னதான் பண்றான்னு ஹாபியல் கேட்டா. ஜின், நீ பொய் சொல்ல போல. ஹாபியலுக்கு நிஜமாவே அந்த நம்ம பிடிச்சிருக்க போல. இதுதான் ஃபர்ஸ்ட் லவ்னு பக்கத்துல இருந்தவன் கேட்டான். ஹாபியல் கோவப்பட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தா. உன் வேலைய பாருன்னு கத்துனா. நேரம் வரும்போது திரும்பி வேணான்னு சொன்னான்னு ஜின் சொன்னான். அதை கேட்ட ஹாபியல் அவனை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்த்தா. அவன் என்ன பண்றான்னு தெரியல. ஆனா அதை பத்தி அவன் என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பாத மாதிரி தெரிஞ்சுது. மேலாட்டமா பார்க்க அவன் நல்லாதான் இருக்கான். ஆனா அவன் நம்மள ரொம்ப மிஸ் பண்றான்னு என்னால பார்க்க முடியுதுன்னு ஜின் சொன்னான். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த கிரீனை அவன் கிட்ட என்ன யோசிக்கிறான்னு கேட்டுச்சு. நம்ம ஒண்ணும் இல்லைன்னு சொன்னான். அவனோட கையில ரத்தம் வளைஞ்சிட்டு இருந்தது. பார்த்தா ஆப்போசிட்ல அந்த இன்வெஸ்டரை போட்டு அடிச்சு பொழந்திருக்கான். அந்த டைம்ல பின்னாடி படிக்கட்டுல யாரோ நடந்து வர சத்தம் கேட்டு நம்ம திரும்பி பார்த்தா. அங்க சிவகா வந்து, இன்னும் நீ முடிக்கலையான்னு கேட்டு ஒரு பேக கொடுத்து, உங்க 2 பேருக்கும் மாத்திக்க ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போலாம்னு சொன்னான். நீங்க நெருப்போட விளையாடுறீங்கடா பசங்களா. நீங்க நினைக்கிறத விட இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பேரை சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அந்த இன்வெஸ்டர் சொன்னா. நாங்க நிறைய பேரை கண்டுபிடிச்சிட்டோம். சொல்ல போனா நீ 100வது ஆளுன்னு சோகோ சொன்னா. அது கேட்டு அந்த ஆளு ஷாக் ஆனா. அது நீ நினைச்சதை விட அதிகம் தானே. போன வருஷம் அவங்க நிறைய இன்வெஸ்டரை தேடி பிடிச்சிருக்காங்கன்னு சோகோ சொன்னா. யாரா நீங்க? இதெல்லாம் யார் உங்ககிட்ட லீக் பண்ணதுன்னு அவன் கேட்டான். அப்ப நம்ம அவங்க கிட்ட, எந்த லீக்கும் ஆகல. எங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்வெஸ்டர்ஸ் பத்தி தெரியும். நாங்களும் அந்த ப்ராஜெக்ட்ல உருவான பொருட்கள் தான். இது முடிஞ்சது. உனக்கு தெரிஞ்சது எங்கள்கிட்ட சொல்லு. இல்லாத இன்னும் அடிவாங்க தயாராரு. உன் விருப்பம்தான். பொய் சொல்ல நினைக்காதன்னு நம் சொன்னான். இதை கேட்ட அந்த ஆள் பெருமூச்சு விட்டு அவனோட போன்ல ஏதோ டைப் பண்ணிட்டு அதை கிட்ட தூக்கி வீசினா. அது புரியாம பார்த்தா. இது 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ்ன்னு அவன் சொன்னான். அந்த நியூஸ்ல இண்டஸ்ட்ரி லீடர் சிஇஓ மரணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் புதுசா அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னு இருந்தது. அதுல பார்க் தான் இருந்தான். போன வருஷம் ப்ரொஃபஸரோட பிரசன்டேஷன் அப்போ எனக்கு சந்தேகமா ஒண்ணு தென்பட்டுச்சு. ரூல் படி இந்த ப்ராஜெக்டுக்கு யாரை இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டைரக்டா ட்ரீட்மெண்ட் தரப்படணும். ஆனா ஒருத்த மட்டும் அந்த ரிங்க போடாம இருந்தான். அப்படின்னா அவன் வாங்கின லைஃபை யூஸ் பண்ணலன்னு அர்த்தமா? இல்ல, அதான் வேற ஒருத்தங்களுக்கு பயன்படுத்தி இருக்கான். அது அந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் படி அத்துமீறதாகும். அந்த ப்ரொஃபசர் ஜங் அதை கண்டுக்கலான்னு அவன் அன்னைக்கு பார்த்து சொன்னான். நம்ம அந்த ஆளோட போட்டோவை பார்த்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சான். அப்ப கிரீனே வெளியே வந்து, ஏன்னா நீ அவனை பார்த்திருக்கன்னு சொல்லிச்சு. ப்ரொஃபசர் ஜங்கோட க்ளோஸ் கனெக்ட் ஆனவன்.
இதே பார்த்தான் அண்ணன் அந்த ப்ராஜெக்டுக்கு இன்வைட் பண்ணதும் கூடன்னு சொல்லுச்சு. அப்பனா எனக்கு இப்போ ஞாபகம் வருது, ஒரு வருஷம் முன்னாடி நீ எவனதானே கொலை பண்ண பார்த்தேன்னு கேட்டான். ஆமா, நான் ட்ரை பண்ணேன். ஆனா நீ அவனை காப்பாத்திட்ட. ஆனா அதுக்கு நான் நன்றிதான் சொல்லணும். அவனை இப்போ ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி என்னால இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்பதான் நான் அவனை ரியலைஸ் பண்ணேன், கொல்றதை விட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது ரொம்ப சேஃபாவும் முக்கியமாவும் இருக்கும்னு கிரீனை சொல்லுச்சு. சோ அப்படிதான் உனக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏன் பார்க்க பத்தி நீ இப்ப வர என்கிட்ட சொல்லலன்னு நம்ம கேட்டான். கிரீனை வெளி வந்து, எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன, வேலைதான் நமக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இன்வெஸ்டர் கிட்ட போச்சு. இந்த கிரீனை நம்ப கூடாது, பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் நான் ஒன்னா வேலை செய்யறோம்னு நம்ம யோசிச்சு, அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து இன்னும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு சொன்னா. என்ன கேட்டா அதை செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவேன். என்னால மக்களை பொம்மை மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா என்னோட எபிலிட்டி அவ்வளவுதான். என்னால அவங்கள மாதிரியே நடந்துக்க முடியாது. மத்த இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இல்லாம பார்க் ப்ரொஃபசர் ஜங்கோட ரொம்ப க்ளோஸ் ஆனவன். பார்க் பின்னாடி போய் அவன் காணாம போயிட்டா அதை ப்ரொஃபசர் கண்டுபிடிக்க ரொம்ப காலம் ஆகாது. பார்க்குக்கு நான் லைட்டா அவனை கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியாது. இப்போதைக்கு அவனை கண்காணிக்க யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுச்சு. அதே டைம்ல பார்க் ப்ரொஃபசர் கிட்ட, என்னாச்சு, ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்டான். ப்ரொஃபசர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னான். அப்படின்னா சரி, அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கிருந்து பார்க் போனா. அதை பார்த்துட்டு இந்த ப்ரொஃபசர், ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது. இன்வெஸ்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இப்போலாம் பண்றது இல்ல. எப்போ இருக்க பேராசையும் சந்தேகமும் மறைஞ்சிருக்குன்னு யோசிச்சு ஒருத்தனுக்கு கால் பண்ணி, இன்வெஸ்டர்ஸ் பத்தி விசாரி, யாரோ ஒருத்தவங்க இந்த ப்ராஜெக்ட்ல தலையிடுற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா. வெளியே வந்த பார்க், ஏன் நான் இங்க மறுபடியும் வந்தேன்னு யோசிச்சான். இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்டர், இது எதுவுமே தெரியாம அடிக்கணும்னு சொல்றியா, நான் அப்படி பண்ணுவேன்னு எப்படி நம்புற, நான் 100வது இன்வெஸ்டர்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிற, இது நீ எல்லாருக்கும் பண்றேன்னா அப்ப கண்டிப்பா விஷயம் இவ்வளவு அமைதியா இருக்க முடியாதுன்னு கேட்டு சிரிச்சான். அது ஏன்னு நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப, நான் எப்ப உன்னை பாத்துட்டேதான் இருப்பேன், நான் உயிரை எப்ப வேணா எடுப்பேன்னு அந்த கிரீனை அவனை கண்ட்ரோல் பண்ணி காரை வேகமா டிரைவ் பண்ண வச்சது. ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு நிறுத்துன்னு நடுங்கி பயந்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சியோகம் நம்மோட டிஷர்ட்டை பார்த்து, என்னாச்சு, இது உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிச்சான். ஆனா நம்ம உம்மன் இருந்தான். சியோகம் நம்ம பார்த்து சிரிச்சான். அவன் அப்போ அமைதியா தான் இருந்தான். சாரி, நான் பிராங்க் பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளவு ஃபன்னியா இல்ல போலன்னு சியோகம் திரும்பி சொன்னான். இல்ல, நிஜமாவே ஃபன்னியா தான் இருக்குன்னு நம்ம உம்முன்னு சொன்னான். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, தயவு செஞ்சு நடிக்கிறதுக்கு மட்டும் போயிடாத, அப்புறம் பாக்கலாம், பாய்னு சொல்லி கிளம்புனான். நம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ சைட்ல இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பார்த்தான். அப்ப அவனுக்கு இங்கேயோட ஞாபகம் வந்தது. அது சாப்பிட்ட அதே சிப்ஸ் பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து டேபிள்ல உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தான். நான் ஏன் இதை வாங்கினேன், இது எனக்கு சாப்பிடணும் போல கூட இல்ல, சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஓபன் பண்ணி கைய உள்ள விட்டா. ஏன் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம யோசிச்சான். அப்ப அவன் கையில ஏதோ தட்டுப்பட்டுச்சு, ஏதோ கொழுக்கட்டை மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அத கையில எடுத்து தூக்கி திருப்பி பார்த்தான். பார்த்தா இங்கி குட்டியா அந்த சிப்ஸ சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்து நம் ஷாக் ஆகி, ஆனா எப்படி எப்படி நீ இன்னும் உயிரோட இருக்கான்னு கேட்டான். அது அவனோட கையில சாஞ்சது.